லேப்டாப் இன்னைக்கு கொடுத்தீங்க, நீங்கள் 5 வருஷமா நீங்கள் லேப்டாப் கொடுத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறேன். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாலம் கட்டினேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெரிய ரோடுவேஸ் போட்டேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஒரு 10 பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சோன்னு சொல்லுங்க, 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் வந்து அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் ஒரு பெருசாக ஸ்கீம் பண்ணி, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க, நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம் சார் சொல்லுங்க. 1000 ரூபா கொடுத்தீங்க, பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்தீங்க, என்ன பிரயோஜனம்? போக்குவரத்து கழகம் நட்டம், சரி பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க லேடிஸ்க்கு, ரைட்டு. அந்த போக்குவரத்து நட்டத்தை யார் சரி பண்ணுவோம்? அது ஏன் தலையில் தானே விடியுது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, என்னைய ஏமாத்தி என்னுடைய காசை வச்சு நீங்க எனக்கு கொடுக்குறான்னு சொல்லி அரசாங்கத்தை கடன் ஆகிட்டு எனக்கு கடன் ஆக்கிட்டீங்க. அண்ணாமலை சொன்னாரா இல்லையா, ஒவ்வொருத்தர் தலையிலும் எவ்வளவு, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் எவ்வளவு 4 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளு, ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு 2 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு ஆளுக்கு 40,000 ரூபாய், ஒவ்வொரு ஆளுக்கு கடனை மாட்டி வச்சிருக்காரு. என்ன கணக்கு, எப்படி கடன் பண்ண முடியும்? அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க கடல்ல தத்தளிக்குது. யார் தலையில் விடியும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி வரும்? இப்போ நமக்கு வந்து எல்லா விலையும் ஏற்ற வேண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்க, பாலுக்கு ஏற்றிட்டாங்க, ஆவினுக்கு ஏற்றினாங்க, சொத்து வரி உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டாங்க, எல்லாத்துமே இபி கட்டணம் உயர்த்தி எல்லாத்தையுமே உயர்த்திட்டாங்க. இபி கட்டணம் என்ன சொன்னீங்க? நீங்கள் 1 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுப்போம்னு சொல்லி சொன்னீங்க. சரி 5 வருஷம் முடிய செஞ்சுருக்கீங்களா?